ஃபண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நெல்லிக்குப்ப ரெசார்ட் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் சத்தம் போடுவார், நீங்க என்னங்க சும்மா இருக்கிறீங்க, நீ சந்தாவை வாங்குங்க, ஃபண்டை சேருங்க அப்படின்பா. இல்லை சார், அப்பப்ப தேவைக்கு நமக்கு ஒரு பணம் தேவைப்படுதுங்கிறப்ப உழவுகிட்ட ஒரு நான் சுக்க சொல்றது இந்த மாதிரி செலவுக்கு பணம் இல்லாம இருக்கப்ப உண்டு. டக்குன்னு ஒரு வருஷம் சந்தா 2 வருஷம் இருந்தாலும் கொஞ்சம் கொடுப்பாங்க, போதுமானது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் போது நேருக்கு வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படி செய்யாதீங்க, நீங்க வாங்குங்க எல்லாத்துலேயும் சந்தாவை அப்படின்ட்டா. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக இப்ப நம்முடைய பேரவையினுடைய கையிருப்பு 348 ரூபாய் இருக்குது. எனவே இந்த அறிக்கையை மிக நீண்டதாக ஆக்காமல் சுருக்கி கொண்டு அடுத்து நம்முடைய சபையினுடைய நிகழ்ச்சியை தொடரலாம் என்று கூறிக்கொண்டு இதுவரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய நம்ம விருது வழங்க வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்துல 1 மணிக்கு முன்னாடியே நம்ம இதை நிறைவு செய்யலாம். அதனால அதிகமான இங்க பேசுவதற்கெல்லாம் நேரம் இல்லை, வேலையும் இல்லை. உதவி பேரவை என்றால் உதவி பேரவை, அவ்வளவுதான். இது சேவை செய்யக்கூடிய பேரவை அல்ல. மீண்டும் மீண்டும் நான் சொல்றது அதுதான். சேவை செய்வதற்கு உலமா பேரவை இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கே போகக்கூடாது. உதவி பேரவை மதரசாவில் ஓதணும், நம்ம கூறுகிறோம். மதரசாவுக்கு என்ன செய்யணும் அதை செய்யணும். நமக்குள்ள குடும்பம், நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உதவி செய்யறோமா? அது போல ஏதாவது ஒரு மூலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஏற்பட்டா நமக்குள்ள வாட்ஸ்அப்ல போடுறோம், அந்த நேரத்தில் வசூல் போடுறோம், அந்த கணக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். அதோட பிடிச்சிடும். வசூல் பண்ணி 4 பேர் கேள்வி கேட்டு அதை மட்டும் வச்சு அது தேவையே கிடையாது. இன்னைக்கு என்ன தேவை? பொதுக்குழுவுக்கு எவ்வளவு தேவை? நம்ம ஒரு டார்கெட் வச்சோம், முன்னோர்கள் இருந்து அப்படியே ஒரு 10 பேருக்கு கொடுத்தோம், 20 பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்துறோம். அதை யார் கொடுக்குறோம்? செயற்குழு போடுறோம். நம்ம உழவைக்கு தான் என்ன செய்யறோம், சொல்றோம், ஏத்துக்கிறாங்க. 2 பேருக்கு 3 பேருக்கு இந்த உதவியை செய்வதற்கு உத்வேகம் வந்திருக்கிறத உதவி பேரவையில மட்டும்தான். நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்க வேணாம். அவங்களுக்கு நிறைய சரியத்துல, அதாவது இஸ்லாத்துல எத்தனையோ வேலைகள் இருக்குது. அவங்க தான் தர்மம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு கல்லூரி கட்டலாம், இஸ்லாமிய சேவைகளுக்கு பயன்படுத்தலாம். நமக்கு உள்ள தேவையை நம்ம குடும்பத்தில் கஷ்டப்படும் போது நம்ம தானே அதை பார்த்துக்கிறோம். எல்லாரும் சேர்ந்தோம்னா அதை முடிச்சிடணும், லேசா முடிச்சிடணும். அது போல ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சகோதரர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த பக்கத்துல இப்ப கூட நம்ம யாரு சுஜாவதி பாதிக்கப்பட்டார் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம கூட்டு முயற்சிகள் செய்தோம். அடுத்து அன்னைக்கே சொன்னாங்க, நம்ம என்ன செய்யறோம், அவரும் ஒரு இதுல பைக்ல காலத்தெல்லாம் திரும்ப முடியாது, அவருக்கு நோய் கடுமையான நோய் இல்லை, ஆனா தன்மானத்தோட இருக்கிறது. நான் யாருக்கையும் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கல.